வணக்கம். வெல்கம் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. I am Dr. Bernard Ebenezer Cyrus, Assistant Professor, Faculty of Physiotherapy, Dr. MGR Educational and Research Institute. நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. சிலர் ஒரு எக்ஸ்பர்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறவர் டாக்டர் ஈஸ்வர் ராமகிருஷ்ணன் அவர். ஸோ ஹீஸ் அ கன்சல்டன்ட் சர்ஜன், ஹீஸ் அ கன்சல்டன்ட் ஃபார் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி, அசிஸ்டன்ட் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ், ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். வெல்கம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பேக் பெயின்னு சொல்லிட்டு ஒரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். ஸோ யாருக்கெல்லாம் பேக் பெயின் வரலாம் டாக்டர்? இதோட காரணங்கள் என்ன? ஸோ பேக் பெயின்ன்றது வந்து இப்போது ஹேஸ் பிகம் வெரி காமன் இன் அவர் சொசைட்டி அண்ட் ஈவன் இன் த வேர்ல்டு. இப்போது நாங்கள் ஓபியில் ஒரு 10 பேஷண்ட் பார்க்குறோன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் 5லேருந்து 6 பேஷண்ட் பேக் பெயினால் தான் வராங்க. ஸோ ஏஜ் குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி யங்கர்லேருந்து ஓல்டர் ஏஜ் குரூப் வரைக்குமே வந்து பேக் பெயின் காஸ் ஆகுது. ஸோ காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காசஸ் இருக்குது ஃபார் பேக் பெயின். ஒன்று வந்து மெயினாக இப்போது நாங்கள் ரீசெண்டாக பார்க்குறது வந்து டிஸ்க் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்க் ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு நிறைய காசஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டிஸ்க் ப்ராப்ளமால் வராங்க. இதே ஓல்டர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ்ன்ட்டு ஒரு ப்ராப்ளம், அதாவது முட்டியில் வந்து தேய்மானம் ஆகிற மாதிரியே ஸ்பைன்லேயும் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ் இருக்குது. அந்த ஜாயின்ட்ஸ் தேய்மானம் ஆகும்போது கெனால் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெசட் ஆர்த்ரோபதின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேன் காஸ் லோ பேக் பெயின். மெயினாக வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து அந்த வேலை அதிகமாக செய்வதால, இல்லைனா வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட் அண்ட் ஆல்சோ வந்து வெயிட் தூக்கிறதால இந்த மாதிரி காசஸ் வந்து ஆர் ஹேவிங் அ இம்பேக்ட் ஆன் த பேக். ஸோ லோ பேக் பெயின்ன்றதுக்கு வந்து தீஸ் ஆர் த மெயின் காசஸ் ஃபார் லோ பேக் பெயின். ஓகே. இந்த சின்ன பிள்ளைங்களாம் சொல்கிறாங்களா டாக்டர் பேக் பெயின்றது, அது என்ன ரீசன் டாக்டர்? ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க யாருமே விளையாட போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஃபார் த லோ பேக் பெயின். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுன்னு சொல்கிறப்பட படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் விளையாட போகாமல், வெளியவே போகாமல் வீட்லேயே இருந்து யூனோ படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அண்ட் பாஸ்சர் இஸ் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கூன் போட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆர் காசஸ் ஃபார் லோ பேக் பெயின். சின்ன குழந்தைங்களில் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து லோ பேக் பெயின் இஸ் பாஸ்சுரல் அண்ட் ஆல்சோ வெளியே விளையாட போகிறது. ஸோ ஸ்ட்ரென்தனிங்கே இல்லை குழந்தைங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ஆல்சோ கேன் காஸ், நியூட்ரிஷனல் சத்து குறைபாடாலையும் வந்து உங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இந்த லோ பேக் பெயினுக்கு இந்த ஜென்ரலாக அதோட ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க டாக்டர், அது எப்படி டாக்டர் நம்ம அனலைஸ் பண்ண முடியும்? ஸோ ரூட் காஸ் ஃபார் லோ பேக் பெயின் இஸ் நம்பர் 1. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட வரீங்க, இப்போ ஆஸ் அ கன்சல்டன்ட் எங்கள் கிட்ட வரீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வி ஸ்டார்ட் வித் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்னா பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு காஸ் வந்து அவங்கள தொட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் நம்பர் 1. செகண்ட் வந்து எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்போம். இன்கேஸ் போனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. அந்த எக்ஸ்ரேல வந்து வெறும் எலும்பு மட்டும்தான் தெரியும். ஸோ எலும்புலேயே நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஒன்று ஃப்ராக்சராக இருக்கலாம், இல்லைனா வந்து எலும்பு மூட்டு விலகுனது மாதிரி இருக்கலாம். ஸோ அதால் கூட பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் இஸ் எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்கேன். இதில் வந்து நம்மளுக்கு நரம்பு அழுத்தம், டிஸ்க் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்காண்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஐடென்டிஃபை இதுதான் காஸ் அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதாவது நம்ம ஒரு வியாதி வரதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலான்றதுக்கு. இந்த பேக் பெயின் வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவ் லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் எதாவது இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் திங், எல்லாரும் வெளியே போய் நடக்க ஆரம்பிக்கணும். ஐ திங்க் தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். எனி மூவ்மெண்ட் இன் த பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியும் கொடுக்குறப்பவும் நம்ம வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டையும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். பேஷண்ட்ஸ் கிட்ட இதெல்லாமே சொல்லி தரணுன்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இதே தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரென்தனிங் exercises is number 1. Second is posture correction. Posture correction இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடி ஜாப்ஸில் இருக்காங்க, ஸ்கூலில் வந்து யூனோ உட்காந்து புக்கை பார்த்துட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மெயின்லி இப்போ நம்மளுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ஐடி பேஷண்ட்ஸாக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சிஸ்டம் கூன் போட்டு சிஸ்டம் பார்க்குறதால பாஸ்டர் இஸ் வெரி பேட் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பாஸ்டர் கரெக்ஷன்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே வந்து ஸ்லோலி பேக் பெயின் எல்லாமே கம்மியாகும். Third is nutritional deficiency. Almost 90% of the Indian population are vitamin D deficient. So vitamin D deficiency நம்ம கரெக்ட் பண்ணாலே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போது பேக் பெயின் லெவல்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே வருது. ஸோ
எல்லாருமே இன்க்ளூடிங் மென் அண்ட் விமென் 90% ஆஃப் தெம் ஆர் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ அதால் இதெல்லாமே கரெக்ட் பண்ணாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வி கேன் ப்ரிவெண்ட் பேக் பெயின். ஓகே டாக்டர், ப்ரிவென்ஷன் பார்த்துட்டோம். ஸோ ஒருவேளை பேக் பெயின் வந்துருச்சு, வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் டாக்டர்? ஸோ த ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் பேக் பெயின் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்ரே, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு நம்மளுக்கு எதால் பேக் பெயின் காஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, இல்லைனா ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஒரு ஃபெசட் ஜாயிண்ட் ஆர்த்ரோபத்தின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே இல்லை பேராமஸ்குலர் ஸ்பாசம்னே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷனால் பேக் பெயின் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கண்டிஷனுக்குமே வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மசில் ரிலாக்ஸன் நம்ம கொடுத்து பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், நம்ம மசில் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்புறம் ஐசிங் இல்லைனா வந்து வார்ம் வாட்டர் பாத்ஸ், மோஸ்ட்லி ஐசிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜெல் அப்ளிகேஷன் அண்ட் தென் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு. ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் எனி பேக் பெயின். ஸோ மெடிசன்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி வில் பி த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் அட்லீஸ்ட் 4 to 6 weeks and then slowly start with back strengthening exercises, core strengthening exercises. இதையும் தாண்டி பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பெயின் கம்மி ஆகலை. ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து சயாட்டிக்கான்ட்டு சொல்லி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பேக்லேருந்து கால் வரைக்கும் பரவுற பெயின் இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம எம்ஆர்ஐயில் நம்மளுக்கு ஏதாவது நரம்பு அழுத்தம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தேர் ஆர் 2 options வேர் ஒன் we can first try physiotherapy, மெடிசன்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி. கேட்கல அப்படின்னா செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இப்போது. ஸோ இன்ஜெக்ஷன் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஜெக்ஷன் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து நல்லாவே கேட்குது, ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1-2 years அவங்களுக்கு வந்து சிம்டம் ஃப்ரீயாகவே இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் லைஃப் லாங் அது வந்து கண்டினியூ ஆகும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு அது போட்டுமே வந்து கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் பெயின் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுறப்போ we might have to intervene operatively. ஸோ சர்ஜரி பண்ணுற நிலைமை வரலாம். டாக்டர், இப்போ சர்ஜரின்னு ஒரு ஆப்ஷன் இது பண்ணியிருந்தீங்க. எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் வந்து சர்ஜரி வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? ஸோ சர்ஜரி மஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட் நம்மக்கிட்ட ரொம்ப லேட்டாக வராங்க. ஸோ தே வில் ஹேவ் பெயின், அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months 1 year இருக்கும், இல்லை அதுக்கும் மேலேயே இருக்கும். ஸோ அவங்க நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து கால் வராமல் இருக்கலாம், கால் மறுத்து போய் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு கால் விட ஒரு கால் வந்து வீக்னஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எம்ஆர்ஐ பார்த்துட்டு இப்போ டிஸ்க்கு இல்லைனா வந்து ரொம்ப கெனால் ஸ்டினோஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சர்ஜரின்றது வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து யூரின் மோஷன் போகிறதே அறியாமல் வர மாதிரி இருக்கும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு we cannot wait for too long. காடா ஈக்வினா சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு இம்பெண்டிங் காடா ஈக்வினா சிண்ட்ரோம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மாத்திரை மருந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்தா வேலை செய்ய போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி அழுத்தம் ஏற்பட்டு உள்ளது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பு ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஆகும், அந்த கால் மறுபடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நரம்பு டேமேஜ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு நல்லது, அவ்வளோ சீக்கிரம் ரிக்கவரியும் நல்லாயிருக்கும். ஏன்னா எலும்பு மாதிரி நரம்பு கிடையாது. எலும்பு வந்து 6 வாரத்தில் கூடிரும், 6 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கூடிரும். பட் நரம்பு வந்து எப்போது நம்மளுக்கு சரியாகும்னு சொல்ல முடியாது ஃபார் ஷுவர். ஸோ அதால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேஷண்ட்டுக்கு ரிக்கவரி நல்லாயிருக்கும். டாக்டர், அக்கார்டிங் டு யூ, வாட் இஸ் த ரோல் ஆஃப் physiotherapy in case of back pain, டாக்டர்? So I think physiotherapists play the most important role in back pain, low back pain or any orthopedic condition for that matter. Physiotherapists and orthopedic surgeons go hand in hand. ஏன்னா வந்து இப்போது புக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ், 2வது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ 6 weeks ஆஃப் லோ பேக் பெயின், எனி லோ பேக் பெயின், ஈவன் இஃப் இட் இஸ் த பிக்கெஸ்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னாலுமே புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா 6 வாரம் வந்து அனால்ஜெசிக்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அது கொடுத்து வேலை செய்யலைனா தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசியோதெரப்பி நிறைய மொடாலிட்டிஸும் இருக்குது, எக்ஸசைஸ் தெரப்பி இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸும் சொல்லித்தர இது இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பியில் பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வந்து பேஷண்ட்டை ரெடி பண்ணுறது தான் வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல், அண்ட் which is I think the most important role. Even post surgery I think physiotherapy plays a very important role. இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணாலுமே சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து நடக்க வைக்கிறதோ இல்லைனா பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரென்தனிங் சொல்லி கொடுக்குறதோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் வந்து ஐ திங்க் ஃபிசியோதெரபிஸ்ட் பிளே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் சார். டாக்டர், டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் இஷ்யூஸ், டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கை பற்றி சொல்கிறாங்க டாக்டர். இந்த டிஸ்க்னா என்ன அண்ட் வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ் டாக்டர்?
ஸோ டிஸ்க் என்பது வந்து நம்ம முதுகு தண்டில் வந்து எலும்பு இருக்கும். ஸோ 2 எலும்பு வெர்டிபிரான்னு சொல்கிற எலும்புக்கு நடுவில் வந்து தான் டிஸ்க்குன்ற ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டிக்கு வந்து சஸ்பென்ஷன் மாதிரி. ஸோ டிஸ்க்குன்றது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃபார்ம். ஸோ அதை சுற்றி ஒரு ஃபைப்ரஸ் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்க்கு வந்து தான் 2 எலும்புக்கு நடுவில் வந்து சஸ்பென்ஷன் மாதிரி கொடுக்கறது. ஸோ இந்த டிஸ்க்கு வந்து யங்கர் பேஷண்ட்ஸ், அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும், பேஸ்ட் மாதிரி. ஸோ அந்த ஜெல் மாதிரி ஃபார்மில் இருக்கிறது தான் வந்து யங்கர் பேஷண்ட்ஸ் இருக்கும். வயசு ஆக ஆக அந்த டிஸ்கில் இருக்கிற நீர் சத்து கம்மியாகிறதால அந்த டிஸ்க்கு வந்து சாலிடிஃபை ஆகிடும், கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அந்த டிஸ்க்கு வந்து இப்போ யங்கர் பேஷண்ட்ஸுக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வந்து இப்போ சடனாக வெயிட் தூக்குறாங்க, இல்லைனா வந்து சடனாக வந்து ஏதாவது ஹெவி வெயிட்ஸ் ஜிம்மில் போய் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்க்கு ஈஸியாக கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து உள்ள அந்த நரம்பை வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும். ஓல்டர் பேஷண்ட்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் டிஸ்க்கு வந்து சாலிடிஃபை ஆகிடும், ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அண்ட் சுற்றி இருக்கிற டிஷ்யூஸும் வந்து வீக் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த டிஸ்க்கு வந்து கெட்டியாக ஒரே ஒரு கல் மாதிரி வந்து அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டீஜெனரேட்டட் டிஸ்க் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்கோட ப்ராப்ளம். அண்ட் அந்த டிஸ்க்கை வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது மாறும். ஸோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிவியராக இல்லைன்னா நம்ம ஃபிசியோதெரப்பி அனால்ஜெசிக்ஸ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் ரொம்ப கம்ப்ரெஷன் ஆகுது, நரம்பு ரொம்ப அழுத்தம் இருக்குது, அவங்களுக்கு வந்து சயாட்டிக் பெயின் மாதிரி வருது, கால் ஃபுல்லாக இழுக்குது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, கால் வராமல் இருக்கலாம், மறுத்து போக ஆரம்பிக்கலாம், யூரின் மோஷன் போகிறது தெரியாமல் போகலாம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அப்போ சர்ஜரி பண்ணுற நிலைமையில் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர், இந்த கைரோப்ராக்டிஸ், ஆயுர்வேதிக் மசாஜ் இதெல்லாம் இந்த பேக் பெயினுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்? So there is no evidence for chiropractic or Ayurvedic massage. Research papers எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சாலிடாக வந்து இது வந்து வேலை செய்யுதுன்ட்டு நம்மளுக்கு வந்து எந்த ரீசர்ச் பேப்பருமே கிடையாது. ரொம்ப கம்மியான ரீசர்ச், அதுவும் வந்து ஒரு சில சென்டரில் பண்ண ரீசர்ச் தான் வந்து இருக்குது. ஸோ ஆஸ் சச் வந்து ரீசர்ச் பேஸ்டாக வந்து எதுவுமே வந்து வேலை செய்கிற மாதிரி இல்லை. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆனால் ரிலீஃப் கொடுக்குது. ஏன்னா வந்து ஓவராலாக இப்போ நம்ம ஒரு மசாஜ் அந்த மாதிரி நம்ம ஆயுர்வேதிக் மசாஜ்லாம் பண்ணுறப்போ சூப்பர்ஃபிஷியலாக, அதாவது மேலோட்டமாக அந்த மசில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பட் மீண்டும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்நேரத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக. பட் ஆஃப்டர் தேட் கொஞ்சம் நேரத்திலே வந்து மறுபடி ஒரு சில நாள்லேயே இல்லை ஒரு சில வாரங்கள்லேயே வந்து மறுபடி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் நம்ம எதுவுமே ட்ரீட் பண்ண போகிறதில்ல. உள்ளே அந்த டிஸ்கோ இல்லைனா ஃபெசட் ஜாயிண்ட் ஆர்த்ரோபதியோ இல்லை அந்த நரம்பு அழுத்தமோ ஃப்ராக்சரோ அதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறதில்ல. பட் ஆயுர்வேதிக் மசாஜில் வந்து மேலோட்டமாக நம்ம வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதால பேஷண்ட் ஃபீல்ஸ் பெட்டர் ஃபார் சம் டைம். கைரோப்ராக்டரும் அதே தான். கைரோப்ராக்டர் வந்து அந்த ஜாயிண்டில் இருக்கிற அந்த பபிள்ஸை வந்து அவங்க வந்து பேசிக்லி நைட்ரஜன் பபிள்ஸால் அந்த சவுண்டு வருது அவங்களுக்கு. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் பேஷண்ட்டுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் மறுபடி மல்டிபிள் சிட்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கோர் ரீசனை வந்து நம்ம ட்ரீட் பண்ண போகிறதில்ல. அந்த கோர் காஸை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணல. பட் மேலோட்டமாக தான் அது வந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதால் வந்து பேஷண்ட்டுக்கு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும், பெர்மனன்ட் ரிலீஃப் சொல்யூஷன் அது கிடையாது. தேங்க்யூ டாக்டர். உங்கள் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அபவுட் பேக் பெயின் வாஸ் வெரி கிளியர். எங்களுக்கு கிளியராக அதோட காசஸ், ட்ரீட்மெண்ட், ரோல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி எல்லாம் சொன்னதுக்கு தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக், தென் லெட்ஸ் கண்டினியூ. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. டாக்டர், நம்மகிட்ட அட்வான்ஸ்டு மஸ்குலோஸ்கெலட்டல் லேப் இருக்குது. அங்கே இருக்க ஒரு பேஷண்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா டாக்டர்? வணக்கம் டாக்டர். என் பேர் வந்து ராஜசேகரன். எனக்கு வயது வந்து 60 ஆகுது. மேலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். நான் டெய்லி வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜாகிங் பண்ணுறேன். வீக்லி த்ரைஸ் வந்து ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன். அதால் என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த பேக்கில் வந்து செம்ம பெயினாக இருக்குது. இப்போ எழுந்து வாக் பண்ண சொல்ல இந்த காலுடைய தண்டில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பெயின் அடிக்கடி வருது. கொஞ்ச நாள் வருது, அப்புறமா போயிடுது. இது போல் ஆஃப்டர்னாக வருது. இதால் நான் இதை
பண்ணலாமா, அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமா, மேலும் அந்த ஜாகிங் ஒரு 8 கிலோமீட்டர் போகலாமா, இதுதான் எனக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா வேற விதமாக என்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து இந்த பிபி சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலும் வந்து ஹார்ட்டில் வந்து ஸ்டென்ட் போட்டுக்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறதால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஹார்ட்டில் எதுவுமே எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கால் இந்த வலி தான் இந்த மசில் பெயின் போல் பிடிச்சிக்குது. இப்போ வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து எப்படி பண்ணலாம், இதை வந்து ரிவர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, மேலும் இது பண்ணலாமா வேணாமான்ட்டு எனக்கு கொஞ்சம் விட தெரியணும். நான் அவ்வளோதான் டாக்டர் எனக்கு. தேங்க்யூ வெரி மச். டாக்டர், இவருக்கு என்ன டாக்டர் நீங்கள் பதில் சொல்கிறீங்க? ஸோ இவருக்கு வந்து என்னென்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ யாருக்கு இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பெயின் அக்ரவேட் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். இவர் 8 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறேன்றாரு அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன்றாரு. ஸோ மோஸ்ட்லி பேக் பெயின் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜாகிங் வி டோன்ட் அட்வைஸ். நம்ம வந்து ஜாகிங் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வாக்கிங் மட்டும் பண்ண சொல்லலாம். 8 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் பண்ணாலுமே ஒன்றும் ஆகாது. அண்ட் அலாங் வித் தட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங், அதாவது முன்னாடி பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பேசிக் ஸ்ட்ரெச்சிங்கோட சேர்ந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணுறது வந்து வில் பி ஐடியல். ஸோ 8 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங்ன்றது வந்து பேக்லேயும் ஸ்ட்ரெயின் போகும், ஜாயின்ஸ்லேயும் ஸ்ட்ரெயின் போகும். ஸோ அது பழக்கப்படுத்தினவங்க வந்து பண்ணனா ஓகே. பட் சடனாக வந்து நம்ம 8 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து லோட் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பைன்லேயும் ஜாயின்ஸ்லேயும். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை வாக்கிங் போக சொல்லிவிட்டு அண்ட் அலாங் வித் தட் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் பதிலாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு பேக் ஃபார்வர்ட் பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தாராளமாக பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கிறதால ஃபஸ்ட்டு அதையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அதாலேயே சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வீக்னஸ் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி, B12 எல்லாமே வந்து ஐடியலாக கரெக்டாக இருக்கான்ட்டு அவங்களோட ஃபிசிஷியன் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது வில் பி பெட்டர். ஸோ இதுதான் இவரோட ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் overdoing is as bad as not doing exercise. Definitely. So overdoing எப்போவுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். Overdoing can be done by professional athletes and those who are trained. பட் ரெகுலராக சடனாக வந்து டாக்டர் சொன்னாங்கன்ட்டு நான் போய் 8 கிலோமீட்டர் ஓடுறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ். ஃபஸ்ட்டு ஒரு வீக் வந்து 2 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டு 3. ஸோ படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இஸ் ஆல்வேஸ் ஐடியல். அண்ட் பேக் பெயின் இருக்கிறப்போ வாக்கிங் is always better. அண்ட் ஹார்ட் சர்ஃபேஸ், அதாவது ட்ரெட்மில்லோ இல்லைனா வந்து சிமெண்ட் தரையில் வந்து பண்ணுறது ஆல்வேஸ் இஸ் பேட் ஃபார் யுவர் நீஸ் அண்ட் ஸ்பைன். மணல், அதாவது பீச் மண்ணில் பண்ணுறது தான் ரன்னிங் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். ஹார்ட் சர்ஃபேஸில் எப்போவுமே ரன்னிங் வந்து ரோடோ சிமெண்ட் ரோடோ இல்லைனா வந்து ஏதாவது ஹார்ட் சர்ஃபேஸ் ட்ரெட்மில்லே இன்கேஸ் வில் காஸ் பெயின். ஸோ வாக்கிங் இன் ஹார்ட் சர்ஃபேஸஸ் இஸ் ஓகே, பட் ரன்னிங் இஸ் நாட் அட்வைசபிள். Thank you, doctor. Thank you so much. Thank you for your valuable time in enlightening us with your knowledge. Thank you, doctor. Thank you. Let's all meet with a new specialty doctor in the forthcoming sessions of Valvam Nalavudan Series 3. Thank you.